ஸோ Honor 90 ஓட குளோபல் வேரியண்ட்டை நாங்கள் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, லிங்க் வந்துடும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் பேச போகிறது வந்து Honor 90 ஓட இந்தியா வேரியண்ட்டை பற்றி. ஸோ Honor வந்து இந்தியாவில் கம்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பேக் நல்லா இருக்கா இல்லையா, நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ வீடியோ நான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஸ்பெக்ஸை பற்றி அதிகமாக பேசாமல் என்ன யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி பேச போகிறேன். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணுமா வேண்டாமா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் யர்ஷாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் எந்த விஷயம்லாம் நல்லா இருக்கு அதை பற்றி பேசிடலாம். ஸோ Honor 90ல இருக்கிறதுலே பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? டிஸ்பிளே தாங்க. இதில் வந்து உங்களுக்கு 6.7 inch குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு, HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டா 3840 Hz PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்றேன் உங்களுக்கு. இந்த டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா கலர் ஆக்யூரசி தாறுமாறா இருக்குங்க. நீங்க வந்து டிஸ்பிளேலயே போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் பண்ண விரும்புறீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகா கலர் ஆக்யூரசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நாங்க வந்து OnePlus Nord 3 கூட கம்பேர் பண்ணி பார்த்தப்போ ஸ்கின் டோன்ஸ், கலர்ஸ் எல்லாமே கரெக்டா காட்டுதுங்க. உங்களுக்கு யூடியூப்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் கிடைச்சிருது, which is a very very good thing. அப்புறம் பாத்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓயோ சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி குட், சம்மர் ரெஸ்பான்சிவா இருக்குங்க. ஆனா அதுக்கான ஒரு மெயின் காரணம் வந்து சாஃப்ட்வேரும் தான், அதை பத்தியும் பேசலாம். ஸோ நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டா ஃபீச்சரா நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா Honor 90 கன்சிடர் பண்ணலாங்க. சரி, அடுத்து என்ன நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, 12 MP அல்ட்ரா வைட் இருக்கு, 2 MP டெப்த் கேமரா இருக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ Honor 90 ஓட கேமரா வந்து நான் ஆக்சுவலி OnePlus Nord 3 கூட கம்பேர் பண்ணிருந்தேன். அண்ட் அதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, பிரைமரி கேமரால Honor 90ல செமையா இருக்குங்க, டீடைல்ஸ் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, HDR பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட ஓரளவு நல்லா தாங்க இருக்கு. ஏன்னா OnePlusல வந்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு, அப்புறம் ஸ்கின் டோன்ஸ் கூட ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு when you're shooting people. OnePlus Nord 3ல எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சதுன்னா, OnePlus Nord 3 ஓட போர்ட்ரேட் மோட் வந்து சூப்பரா இருக்குங்க கம்பேர் டு Honor 90. பட் Honor 90ல நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா ஓய்யோ தாறுமாறா இருக்குங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் போட்டிருக்காங்க, 100 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்திருக்காங்க. சோ நீங்க 0.8x ஷூட் பண்ணலாம், 1x ஷூட் பண்ணலாம். அப்படி ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு டீடைல் சூப்பரா இருக்கு, அப்புறம் ஸ்கின் டோன்ஸும் ஆக்யூரேட்டா இருக்கு. டெஃபினட்டா OnePlus Nord 3 ஓட பெட்டரா இருக்குங்க. இன்ஃபேக்ட் HDR பெர்ஃபார்மன்ஸும் Nord 3 ஓட பெட்டரா இருக்கு. போர்ட்ரேட் செல்ஃபிஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா Nord 3 ஓட பெட்டரா இருக்குங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா லோ லைட் செல்ஃபிஸ் கூட Nord 3 ஓட பெட்டரா இருக்கு. அப்புறம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கூட நீங்க பாத்தீங்கன்னா 12 MP கேமரா கொடுத்திருக்காங்க இந்த Honor 90ல. OnePlusல 8 MP கேமரா கொடுத்திருக்காங்க. சோ டீடைல்ஸ், ஷார்ப்னஸ் ஆகட்டும், இல்ல HDR பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி இன்க்ளூடட் எல்லாமே Honor 90ல தான் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு OnePlus Nord 3. அப்புறம் இன்னொரு விஷயம், Honor 90ல இருக்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸிங் கேப்பபிலிட்டி கொடுத்திருக்கனால நீங்க வந்து மேக்ரோ ஷாட்ஸ் கூட எடுக்கலாம். சோ 0.6xல எடுக்கலாம், 1xல எடுக்கலாம், 2xலயும் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது இந்த மேக்ரோ கேமராவோட பிக்சர்ஸை பாருங்க, கம்பேர்ட் டு OnePlus Nord 3 2 MP மேக்ரோ கேமரா சோ மச் பெட்டர். வீடியோ ரெக்கார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்லயும் ரியர்லயும். 4K 60 FPS இருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் 4K 30 FPSல உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இட்ஸ் வெரி வெரி ஸ்மூத்துங்க. OnePlus Nord 3ல நீங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா 30 FPS ஆகட்டும், 60 FPS ஆகட்டும், உங்களுக்கு EIS கிடைக்காது. அப்புறம் Nord 3 ஓட வீடியோ ரெக்கார்டிங் கம்பேரிசன்ல சவுண்ட் ரெக்கார்டிங் Honor 90ல பெட்டரா இருக்கு, டீடைல்ஸ் பெட்டரா இருக்கு, HDR பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கு. This is 4K 30 FPS video capture on both the phones. Nord can of course shoot at 4K 60 FPS as well. This is 4K 30 FPS video capture on both the phones. Nord can of course shoot at 4K 60 FPS as well. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா Honor 90ல நீங்க பாப்பீங்க vloggingக்காக பெஸ்ட்டான கேமராங்க இது. ஏன்னா நீங்க 4K 30 FPS ஷூட் பண்ணலாம், OnePlusல நீங்க 1080p 30 FPS தான் ஷூட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா 4K 30 FPSல வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் சூப்பரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் அட்டாச் பண்ணிருக்கனால வந்து உங்களுக்கு நல்ல வைடான பிக்சர் இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் பண்ணும்போது கிராப் அதிகமா ஆகுறது இல்ல. சோ நீங்க ரொம்ப தூரமா பிடிச்சி வீடியோஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, இப்படி பிடிச்சாலே நல்லா உங்க ஃபேஸ் ஃபுல்லா கவர் ஆயிருது. சோ தட்ஸ் வெரி குட். சோ டிஸ்பிளே தவிர்த்து நீங்க கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா வேணும்னு பாக்குறீங்க
விரும்புறீங்கன்னா கண்டிப்பா நீங்க Honor 90 கன்சிடர் பண்ணலாம் under ₹40,000. பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இதான் பெஸ்ட் கேமரா போன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக நாங்க வந்து டிஃபரெண்ட் கம்பேரிசன்ஸ் பண்ணோம் வேற போன்ஸ் கூட. மேபி S21 FE Pixel 7a அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த கம்பேரிசன்ஸ் வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க ட்ரை பண்றோம். சரி, டிஸ்ப்ளே நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, வேற நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்குங்க. இதுல வந்து மேஜிக் OS கொடுத்திருக்காங்க based on Android 13. அப்புறம் Honor என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா. சோ இந்த சாஃப்ட்வேர்ல வந்து உங்களுக்கு Google ஆப்ஸ் ரன் பண்ணலாங்க, பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து Honor phonesல அந்த GMS பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை வந்து இப்போ இல்ல. தட்ஸ் a very good thing. இன்ஃபேக்ட் மைக்ரோசாஃப்ட் கூட இன்டிகிரேஷன் கூட பண்ணிருக்காங்க Honor. சோ உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் லிங்க் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்விஃப்ட் கீ கூட நீங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கீபோர்டா வச்சிருக்காங்க. ஏன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா ஃபீச்சர்ஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுக்கலாம் ஃபார் ஆப்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுன்னா அது நீங்கள் பண்ணிக்கலாம். அது சாஃப்ட்வேர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் அது இதுன்னு நிறையா கொடுத்துருக்காங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அனிமேஷன்ஸ் எவ்வளோ கிளீனாக டியூன் பண்ணிருக்காங்க தெரியுமா, செமையாக இருக்குங்க. ஸோ அனிமேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் டியூனிங் நல்லா பண்ணியிருக்காங்க அலாங் வித் த ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி Snapdragon 7 Gen 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கேமர்னா கண்டிப்பாக இந்த Honor 90 கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 7 Gen 2 இல்லை Poco F5 கிடைச்சிரும், இல்லை Dimensity 9000 உள்ள OnePlus Nord 3 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Snapdragon 8+ Gen 1 உள்ள iQOO Neo 7 Pro கூட இருக்கு உங்களுக்கு. பட் என்னன்னா இந்த Snapdragon 7 Gen வந்து டியூனிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. AnTuTu ஸ்கோர் வந்து உங்களுக்கு 7 lakh தான் கிடைக்கும். பட் நீங்க CPU ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா 84% எங்களுக்கு கிடைச்சதுங்க. GPU ஸ்டெபிலிட்டி 99.8% எங்களுக்கு கிடைச்சது. பேட்டரி லைஃப் கூட அதிகமா குறையல அண்ட் ஹீட்டிங் கூட அதிகமா ஆகுறது இல்ல போன். இன்ஃபேக்ட் நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா 60 FPS விளையாடலாம் BGMI லயும் COD லயும் நோ ப்ராப்ளம். சோ ஹீட்டிங் த்ராட்லிங் பிரச்சனை இல்ல. பிளஸ் அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு, ரெஸ்பான்சிவா இருக்கு. 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப் இஸ் குட். 1 day plus பேட்டரி லைஃப் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும், பிரச்சனை இல்ல. ஃபைனலி இந்த போன்ல என்ன நல்லா இருக்குன்னா நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துறாங்க, Bluetooth 5.2 இருக்கு, NFC சப்போர்ட்டும் கொடுத்துறாங்க, 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ Reliance Jio 5G plus Airtel 5G ரெண்டுமே ஃபாஸ்டா இருக்கு, ரெஸ்பான்சிவா இருக்கு, பிரச்சனையே இல்ல. அண்ட் கால் குவாலிட்டி கூட சூப்பரா இருக்குங்க. சோ நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் கூட Honor 90 இஸ் வெரி குட். சோ இது வரைக்கும் இந்த போன் வாங்குறதுக்கான காரணம் நாங்க சொல்லியிருக்கோம். இது ஏன் வாங்க கூடாது அப்படின்னு நீங்க ரீசன்ஸ் தேடுறீங்கன்னா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து this is not a gaming phone. நீங்க கேமிங்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு போன் பாக்குறீங்கன்னா நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருந்தேன், அந்த போனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. Poco F5, OnePlus Nord 3 அந்த மாதிரி. செகண்ட்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லைங்க, மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. மோனோ ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கணும் இந்த போன்ல. தட்ஸ் a huge letdown. அப்புறம் IP ரேட்டிங் சுத்தமா IP ரேட்டிங் இல்லங்க. IP53 ரேட்டிங் இல்ல, IP54 ரேட்டிங் கூட இல்ல, பேசிக்கான IP ரேட்டிங் கூட இல்ல. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து அவங்க சொல்றாங்க ஷாட்டர் ப்ரூஃப் கிளாஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இதை வச்சு வந்து வால்நட்ஸ் உடைக்க சொல்றாங்க. பட் உண்மை சொல்லணும்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுத்திருந்தா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் ஷாட்டர் ப்ரூஃப்னு சொல்றாங்க, சோ வில் ட்ரஸ்ட் them. அப்புறம் சைட்லயும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. சோ பில்ட் குவாலிட்டியில கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. IP ரேட்டிங் அண்ட் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அப்புறம் கீழ டைப் சி போர்ட்ல வந்து உங்களுக்கு டைப் சி 2.0 ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் வந்து இந்த போன் நல்லா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வயர்லெஸ் சார்ஜிங்கும் இல்ல. சில போன்ஸ்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்குது. அப்புறம் ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நல்லாவே இல்லங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக்னா வைப்ரேஷன் மோட்டர் வந்து நல்லா டைட்டா இருக்கா, ரெஸ்பான்சிவா இருக்கா அப்படின்னு நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். அதுல டெஸ்ட் பண்ணப்போ இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக் இஸ் நாட் தட் குட். OnePlus ஓட ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் சூப்பரா இருக்குங்க. சோ நெகட்டிவ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்தா போன் வாங்கும்போது அப்போ நீங்க இந்த Honor 90 கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. So that's not available on Honor 90. இன்னொரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கூட இல்ல Honor 90ல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இந்த ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லனா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லனா உங்களுக்கு வந்து லோ லைட்ல நீங்க ஷாட்ஸ் எடுக்கும்போது ஒரு 100 ஷாட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு 90 ஷாட்ஸ் கரெக்ட்டா வரும். ஆனா 10 ஷாட் blurred-ஆ இருக்கும். அதே இது நீங்க ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வெச்சிருக்க போன் யூஸ் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus Nord 3, அதுல வந்து உங்களுக்கு 100 ஷாட்ஸ் எடுக்கும்போது 95 ஷாட்ஸ் ஆச்சு கரெக்ட்டா இருக்குங்க. ஃபோக்கஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும். only 5-6 ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு blurry-ஆ இருக்கும். இன்ஃபேக்ட் நான் கூட போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தப்போ அந்த பிரச்சனை நோட்டீஸ் பண்ணேன். சோ ஓவராலா அதாங்க எங்க Honor 90 எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போனோட பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 40,000 வச்சிருக்காங்க for the 12/512GB வேரியன்ட். அப்புறம் 8/256GB வேரியன்ட் வந்து 37,999 வச்சிருக்காங்க. of course இதுல வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ், கேஷ்பேக் அதெல்லாம் கொடுப்பாங்க கண்டிப்பா. பட் ஸ்டில் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங்கா இருக்கு. that's the problem. so hopefully இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த Honor 90 நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஆசமான ரிவ்யூஸ்க்காக
டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக்கு Trakin Tech தமிழ்.